அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு படி பார்த்தீங்கன்னா, இந்தியாங்கிறது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ம். தெரியும். ஆனா இது உங்க ஒரு இப்போ பாரத பிரதமரா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட கட்சிகளா இருக்கட்டும், ஒரு மதம் தான் வந்து இந்தியாவுக்கான மதம். ம். இந்தியர்கள்னா இந்த மதத்த சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த அடையாளப்படுத்துறதுக்கு முயற்சி ம். பண்றாங்க. அதுதான் அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ம். இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதான் அவங்க வந்து இப்ப இந்தியான்றது ஒரு கான்செப்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்பயே செக்குலர் இந்தியா இது. ம். இது பல சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களும் வாழக்கூடிய, ஒத்திசைவாக வாழக்கூடிய ஒரு மதம். இந்த அரசு வந்து இப்ப மற்ற மேற்குலக நாடுகள்ல வந்து ஒண்ணு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அரசு மதத்தில தலையிடாம இருக்கிறது நல்லது. அரசு செக்குலரிசம்னா என்னன்னா, "ஏன்பா அரசு நீ உன் வேலைய பாரு. மதம் உன் வேலைய பார்க்கட்டும்." நீ வந்து மதத்த தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ம். கிறிஸ்துவ மதத்துக்குள்ள அரசு தலையிடக் கூடாதுன்றதுக்காக சொன்னாங்க. இப்ப இவங்க வந்து 2யும் இணைக்கணும்னு பார்க்குறாங்க. இது பிற்காலத்தில என்ன ஆகும்னா, உங்களுக்கே பிரச்சனையாகும். இந்த அரசு மதத்தில தீவிரமா தலையிட ஆரம்பிச்சா, ஐயோ! மதத்தோடைய அட்டானமிய நீங்க காலி பண்றீங்க. மதத்துடைய சுயேச்சை தன்மையும், சுதந்திரத்தையும் காலி பண்றீங்கன்னு நாளைக்கு அவங்களே கேள்வி எழுப்புவாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த செக்குலரிசம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து கசப்பா இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னா, இந்துக்கள்னு சொல்லப்படக்கூடியவர்கள். இப்ப என்னுடைய கொள்கை வந்து, இந்துக்கள்ன்றதே மேலிருந்து திணிக்கப்பட்ட ஒண்ணு தான். இந்த மக்கள் வந்து "நீ இந்துவா?" அப்படின்னு கேட்டா, இந்துன்னுலாம் யாரும் சொல்ல மாட்டான். இந்துக்கள் என்று அரசமைப்பு சட்டத்தால் வரையறுக்கப்பட்டவர்கள்.